எனக்கு தெரிஞ்சு ஒரு 4க்கு 3 இல்ல 4க்கு 2 இந்த மாரி ஒரு விண்டோ இருந்தாலே போதுமானது தான் கிழக்கு சைடு. அது மூலமா வர சன்லைட்டு அந்த 800, 900 ஸ்கொயர் ஃபீட் வால்யூம் உள்ள வீட்டுக்கு அதுக்கு தேவையான பிராணசக்திய கண்டிப்பா உருவாக்கிடும். ஒரு நார்த் சைடு ஒரு விண்டோவும், ஈஸ்ட் சைடு ஒரு விண்டோவும் போதுமானது தான். ஸோ அதுக்கு அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பாரம்பரியமான வீடாக இருக்கும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஊஞ்சல் இருக்குது. அந்த மாதிரி வீட்டுக்கு நான் போகும்போது பார்த்துருக்கிறேன். அவங்களோட பொருளாதார வீழ்ச்சியாக தான் இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஒரு லக்ஸரியாக இருந்த மாதிரி நான் ஊஞ்சல் இருக்கிற வீடாக நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை வச்சு தான் நான் சொன்ன தவிர அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க பிள்ளைங்க யாரும் மேக்ஸிமம் இருக்கிறதே இல்லை. எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க பெரியவங்க கூட இருந்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இருக்கிறதில்ல கூட. பெரிய வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க. எல்லாம் கேட்டிங்கனாக்கா எல்லோரும் அவங்க அப்ராடில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இவங்க பாட்டு 2 பேர் இருப்பாங்க. அது வந்து ஒரு பிரைட்டாவோ ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சிச்சுவேஷன் வீடுக்குள்ளே போனோம்னாவே நம்ம. போர்ட்டிகோன் ஈசான்யம் பக்கம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போர்ட்டிகோன் இப்போ வடக்கு திசை பார்த்த வீடாக இருந்துச்சுனாலோ இல்லை கிழக்கு பார்த்த வீடாக இருந்துச்சுனாலோ கண்டிப்பாக வந்து ரைட் சைடில் போடும்போது கிழக்கு ஈசானியம் வரும், இல்லைனா அது வடக்கு ஈசானியம் வரும். அங்கே வளரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அங்கே வச்சுக்கலாம். அதை தவிர்த்து ஈசானியம் வந்து பள்ளம் இருந்தானே, பள்ளம் இருக்கலாம் நல்லது தானேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது கூட நான் வீட்டுக்குள்ளே வந்து ஒரே லெவல் மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சென்டராக வைக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்புமா. அதுதான் வந்து பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய சென்ட்ரு அது வீட்டுக்கு. அங்கே பள்ளம் வரவே கூடாதுங்கம்மா. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ சாய் வாஸ்து நிபுணர் நாராயணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாஸ்து குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்கம்மா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த வாஸ்துவுக்கும் இந்த வீட்டினுடைய அமைப்பு, அதாவது அளவு, இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? கண்டிப்பாங்கம்மா. தொடர்புனாக்கா என்ன, பெரிய வீட்டுக்கு என்ன வாஸ்துவோ ரூலோ அதுதான் வந்து சின்ன வீடாக இருந்தாலும்மா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எப்படி அளவுகள் வந்துட்டு நம்ம மாற்றுறோமோ, இப்போ பெரிய வீடுன்னும் போது ஒரு 16க்கு 16 ஒரு பெட்ரூம் போட்டிருப்பாங்க. ஆனால் அதே சின்ன வீடுன்னு போது ஒரு 10க்கு 10 பெட்ரூம் போட்டிருப்பாங்க. ஆனால் பாகம் எங்கெங்கே என்னென்ன வரணுமோ அது கண்டிப்பாக வந்து தான் ஆகும். அது சின்ன வீடு பெரிய வீடுலாம் ஒன்றும் கிடையாதுங்கம்மா. அது என்ன ரூலோ அதே ரூல் தான் இங்கே ஃபாலோ பண்ணணும். இதில் என்னென்னலாம் கேட்டிங்கனாக்கா, சில அளவுகள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜன்னல் இப்போ விண்டோஸ்ன்னு சொல்லும்போது கிழக்கு பக்கம் வந்து பெருசாக வைக்கணும்பா, அப்புறம் அந்த பக்கம் வந்து எதுவும் மறைக்காதீங்க. கிழக்கு பக்கத்தில் ஷெட்டு கிட்ட ஏதாவது போட்டு நீங்கள் அங்கே ஒரு கார் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்டை போடுறேன்னு பேரில் போட்டு கம்ப்ளீட்டாக கிழக்கு சூரியன் வராமல் மறைச்சிடுறீங்க. அப்புறம் அந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் வந்து நிறைய பூச்செடி உயரமாக போயிடுச்சு, அதனால் சன்லைட் உள்ளே வரல, அதாவது வெட்டி தள்ளுங்க இப்படின்லாம் ஒரு ரூல் இருக்கு இல்லைங்களா. அது கரெக்டு தான். ஆனால் என்ன அளவுக்கு அதை பண்ணலாம், எந்த அளவு வீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நான் கணக்கு. இப்போ 700, 800 ஸ்கொயர் ஃபீட்டு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4க்கு 3 இல்லை 4க்கு 2 இந்த மாதிரி ஒரு விண்டோ இருந்தாலே போதுமானது தான் கிழக்கு சைடு. அது மூலமாக வர சன்லைட்டு அந்த 800, 900 ஸ்கொயர் ஃபீட் வால்யூம் உள்ள வீட்டுக்கு அதுக்கு தேவையான பிராணசக்தியை கண்டிப்பாக உருவாக்கிடும். ஒரு நார்த் சைடு ஒரு விண்டோவும், ஈஸ்ட் சைடு ஒரு விண்டோவும் போதுமானது தான். ஸோ அதுக்கு அந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது கிரியேட் பண்ணிடும், அந்த எனர்ஜியை கொடுத்துரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுக்கு 3க்கு 4 கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 2500, 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு போட்டிருப்பாங்க, வந்து 20க்கு 30 போட்டிருப்பாங்க ஹால் சைஸு. அங்கே அந்த ஜன்னலை வச்சோம்னாக்கா போதுமா? அந்த பிராணசக்தியை உருவாக்க முடியாது. அதால் அங்கே வரும்போது அப்போ பெரிய விண்டோ. ஸோ இதுதான் வீட்டுக்கு வீடு மாறுமே தவிர, வால்யூம் ஆஃப் த சைஸ் அதுதான் மாறுமே தவிர அந்த விண்டோவோட சைஸு மாறும். இதெல்லாம் தான் மாறுமே தவிர, ஆனால் அந்த இடத்துல ஈஸ்ட் சைடு ஒரு விண்டோ, நார்த் சைடு ஒரு விண்டோ அப்படின்னா கண்டிப்பாக அது சின்ன வீடாக இருந்தாலும் வந்து தான் ஆகணும், பெரிய வீடாக இருந்தாலும் வந்து தான் ஆகணும். அந்த சைஸுக்கு வால்யூமுக்கு பெருசாக போகணும். இப்போ ஒரு பெரிய வீடுக்கு வந்து ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வந்து கிழக்கு சைடில் வந்து நிறைய அடப்பாக இருக்குது, உள்ள சன்லைட் வரல, செடிங்கெலாம் மறைச்சிட்டு இருக்குது, மேலே வேறு காருக்கு ஷெட்டு போட்டிருக்கிறாங்க, அதனால் வேறு சரியாக வர மாட்டேங்குது, அங்கே கண்டிப்பாக நான் எடுக்க சொல்லிவிடுவேன். அது மாதிரி எடுக்க சொல்லியிருக்கிறோம் பெரிய வீடுகளில். ஆனால் அதே சின்ன வீடு வச்சுருப்பாங்க, அவங்களே ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி ஷெட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஷெட்டு போட்டதுக்கு அப்புறமா காம்பவுண்ட் வாலுக்கும் அந்த ஷெட்டுக்கும் ஒரு 4-5 அடி கேப் இருக்குது அப்படின்னா அவங்க நான் எடுக்க சொல்கிறதே இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்கு அந்த சன்லைட்டு உள்ளே வர சன்லைட்டு போதும், அந்த பிராணசக்தி உருவாக்கிடும் அந்த வீடு, அதுக்கு தேவையானது போதுமானது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எது சாத்தியம்,
இது பண்ணலாமா பண்ண வேணாமா, இது இந்த வீட்டுக்கு தேவையா, அந்த வீட்டுக்கு பார்க்குறத இந்த வீட்டுக்கு பார்க்கலாமா, இல்லை இந்த வீட்டுக்கு பார்க்குறத அந்த வீட்டுக்கு பார்க்க முடியுமான்லாம் அது நம்ம தான் அதை டிசைட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஃபார்முலா, இது அங்கே வரணும்னா வரணும், இவ்வளோ பெருசுன்னா பெருசு அப்படின்னு சொன்னால் யாருமே இருக்க முடியாதுங்க. ம், ம், ம். இப்போ நிறைய வீடுகள்ல வந்து ஊஞ்சல் வைக்கிற வழக்கம் வந்துருச்சு. ஸோ வாஸ்து பொறுத்த வரைக்கும் ஊஞ்சல் வீடுகள்ல வைக்கலாமா? அதற்கு ஏதாவது திசை இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்கம்மா. இல்லை, நான் வந்து பொதுவாக ஊஞ்சல் வைக்க சொல்கிறது. ஏன்னா அது நிறைய கொஸ்டின் எனக்கு என்கிட்ட வர்றது. அதாவது என்னுடைய கிளைண்ட்டுங்களே வந்து எல்லாம் பண்ணிவிடுவாங்க, கடைசியில் ஊஞ்சல் மாட்டுறது என்கிட்ட வருவாங்க, கேட்பாங்க. என்ன நான் சொல்லிவிடுவேன், அவாய்ட் பண்ணிவிடுவேன், வேண்டான்னு சொல்லிடுவேன். அது அது என்னமோ ஒரு ஆசிலேஷன் ஆகிட்டே தானே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு இப்போது எந்த ஒரு பொருளை வச்சாலும் அதனால வந்து ஒன்றும் மாறாது, உங்களுக்கு எந்த ரெமிடியும் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதே நான் இதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா உட்காந்து ஆடும்போது இது வந்து ஒரு பொருளை வச்சிடுறீங்க, அது பாட்டு இருக்குது, அதனால் அது ஒன்றும் வேலை செய்யாது. இது ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும்போது நான் பார்த்துருக்கேன். நிறைய வீடு அந்த ஊஞ்சல் இருக்கிற வீடில் இதெல்லாம் வந்து என்ன, அது வாஸ்துலலாம் இல்லை. இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறேன். பெரிய வீடாக இருக்கும், நல்ல பாரம்பரியமான வீடாக இருக்கும், அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஊஞ்சல் இருக்குது. அந்த மாதிரி வீட்டுக்கு நான் போகும்போது பார்த்துருக்குறேன். அவங்களோட பொருளாதார வீழ்ச்சியாக தான் இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஒரு லக்ஸரியாக இருந்த மாதிரி நான் ஊஞ்சல் இருக்கிற வீடை நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை வச்சு தான் நான் சொன்ன தவிர வாசலில் வந்துட்டு இதை வந்து ஆடினா அப்படின்லாம் நான் அதை டிசைட் பண்ணல. அது அந்த என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததில் அதனால அவாய்ட் பண்ணுறேன், வேண்டாம் ஊஞ்சல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாதார வீழ்ச்சி இருக்குமா? அந்த மாதிரி கண்டிப்பாக வீடுகள்? இருக்குது. அந்த மாதிரி ஊஞ்சல் இருக்கிற வீடுங்களில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பரம்பரை பணக்காரர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஜெனரேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. அவங்களுக்கு அது தெரியல. நம்ம காட்டணும்னு சொல்ல முடியாது, அவங்க காட்ட மாட்டாங்க, நாங்கள் தாத்தாவதுன்றாங்க. அது அவங்க பேரில் இருக்குது, அவங்க பேரை அப்படி நாங்கள் ஞாபகமாக வச்சுருக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பரம்பரையா ஒரு சில வழியா ஒரு சிலங்க வீடுகள்ல இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இந்த பேம்போ மூங்கில்ல செய்யக்கூடிய அந்த ஊஞ்சல், இந்த சேர் டைப்ல இருக்கக்கூடியதெல்லாம் இப்ப ரெடிமேடா நிறைய இடங்கள்ல கிடைக்குது. இந்த மாதிரியான ஊஞ்சல்களும் வீட்ல பயன்படுத்த வெளியில் போடலாங்கம்மா. இப்போ வெளியில் ரூஃப் கார்டன் சொல்லிட்டு மொட்டை மாடியில் வந்து கார்டன்லாம் ரெடி பண்ணி மேலே போடுறாங்க. அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறோம், அங்கே போட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளே கொண்டாடுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு குறிப்பிட்ட ஏதாவது திசை அமைப்பு அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கம்மா. இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே நான் அனலைஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 20, 20, 25 வருஷமா நான் பார்க்குறேன் இதெல்லாம். அதை வச்சு தான் இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் அவாய்ட் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இந்த பாரம்பரியமா ஊஞ்சல் இருக்கக்கூடிய வீடுகள்ல பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா. அப்படி வேற மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இல்லை, அவங்களுக்கு வேற ஏற்படுமா மாதிரி சார்? ஒன்றும். அதாவது அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க பிள்ளைங்க யாரும் மேக்ஸிமம் இருக்கிறதே இல்லை, எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க பெரியவங்க கூட இருந்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இருக்கிறது இல்லை கூட. பெரிய வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க. எல்லாம் கேட்டிங்கனாக்கா எல்லாரும் அவங்க அப்ராடில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இவங்க பாட்டு 2 பேர் இருப்பாங்க. அது வந்து ஒரு பிரைட்டாவோ ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சுச்சுவேஷன். வீட்டுக்குள்ளே போனோம்னாவே நம்ம அவங்க பாட்டுன்னு சாப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. சாப்பாடு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மட்டமாக போயிட்டு போகிறதில்ல. ஒரு கலகலப்பு, நான் சொல்கிறது ஒரு பரபரப்பாக பிள்ளைங்கள்லாம் பேரன் பேத்திகளோடு அப்படியே ஒரு ஆளுங்க வேலையாட்கள் அந்த மாதிரி இல்லை. அவங்க வசதிக்கு அப்படி இருக்கணும் அந்த வீடெல்லாம். ஆனால் அப்படி இல்லாமல் 2 பேர் மட்டும் இருப்பாங்க. வேறு ஒரு சர்வெண்ட் வந்து அவங்க சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க பாட்டு அந்த டைமுக்கு சாப்பிட்டுப்பாங்க. இப்படி தான் இருக்குதே தவிர ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கலங்க. ஓகே. ஸோ அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னா, நெறைய வீடுகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடியது போர்டிகோ. ஸோ போர்டிகோக்கான அமைப்பு எப்படி இருக்கணும் வாஸ்துப்படி? போர்ட்டிகோ ஈசான்யம் பக்கம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போர்ட்டிகோ இப்போ வடக்கு திசை பார்த்த வீடாக இருந்துச்சுனாலோ இல்லை கிழக்கு பார்த்த வீடாக இருந்துச்சுனாலோ கண்டிப்பாக வந்து ரைட் சைடில் போடும்போது கிழக்கு ஈசானியம் வரும், இல்லைன்னா அது வடக்கு ஈசானியம் வரும். அங்கே வளரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அங்கே வச்சுக்கலாம். அதை தவிர்த்து இந்த பக்கம் தெற்கு பேசினதாக்கா இந்த பக்கம் நிறுதியில் வந்துடும், அது வந்து சரியாக வராது. இந்த பக்கம் அக்னி வரும் உங்களுக்கு ரைட் சைடில், அங்கேயும் வளரக்கூடாது. ஸோ அதனால் அங்கெல்லாம் வளர்ந்துச்சுன்னா அங்கே அதே தான் பொருளாதார பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் வருங்கம்மா. இப்போ போர்டிகோ அப்படிங்கிறது கண்டிப்பா கவர்டா தான் இருக்கணுமா சார்? இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த போர்ட்டிகோவில் கூட இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னது 2 வந்து வளர்ந்து வர்றதை பற்றி தான் நான் பேசினேன். சில பேர் வந்து அந்த மதர் வாலோடவே உள்ளே வந்துடும், மேலே ரூஃப் மட்டும் போட்டிருப்பாங்க, அவுட்ரு வால் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி போர்ட்டிகோ வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. அதாவது நீங்கள் கேட்ட எந்த திசையில் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த இதை தவிர நெருதியை தவிர வாயுவில் வச்சுக்கலாம், இங்கே ஈசானத்தில் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்கம்மா. கிழக்கு பக்கம் வச்சுக்கலாம், வடக்கு பக்கம் வச்சுக்கலாம், அந்த பக்கம் மேற்கு பக்கமும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
இப்போ படிக்கட்டுகள பொறுத்தவரைக்கும், இப்ப நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, போர்டிகோல இருந்து ஒரு படிக்கட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னும் பழைய காலத்துல நெறைய வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹால் ஏரியாக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி வச்சிருப்பாங்க. உள்ள சேர்ஸ் போடுற மாதிரி, உட்கார்ற மாதிரி. இந்த மாரி வீட்டுக்கு நடுவுல இந்த குழி மாதிரி இல்லம்மா. இருக்கிற அமைப்பு சரிதானா சார்? கண்டிப்பா வரக்கூடாதுங்கம்மா. அதுவும் நம்ம மையத்தில சுத்தமா வரவே கூடாது. சில பேர் ஈசானியத்தில பண்ணி வச்சிருங்க. ஈசானியம் வந்து பள்ளம் இருந்தானே, பள்ளம் இருக்கலாமே, நல்லது தானேன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அது கூட நான் வீட்டுக்குள்ள வந்து ஒரே லெவல் மெயின்டெயின் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். சென்டரா வைக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்புமா. அதுதான் வந்து பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய சென்டர் அது வீட்டுக்கு. அங்க பள்ளம் வரவே கூடாதுங்கம்மா. பழைய காலத்து ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தொட்டிக்கெட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஓப்பன் ஆமா. ஏரியாவா நடுவுல சென்டரா இருக்கும். ஓப்பன் சோ இருக்குங்கம்மா. இந்த அமைப்பு வாஸ்துப்படி சரிதானா சார்? அதுதான் இப்ப இந்த ஊஞ்சல் சொன்ன மாரி தான் நானும் பார்க்குறேன் அத. ஏன்னா நான் செட்டிநாட்ல போகும்போது அந்த கிராமத்து காரைக்குடியில பார்த்தீங்கன்னா, நெறைய வீடு அப்படிதாம்மா இருக்குங்க. ஆனா எல்லாரும் வசதியா இருக்காங்க. ஆனா அங்க இல்ல. வெளிநாட்ல இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறதில்ல அவங்க யாருமே. அந்த வீட்ல இருக்கிறதில்ல. எல்லாருமே வந்து வெளியில அனுப்பிச்சிடுது. ஆனா பொருளாதார ரீதியா யாரும் ஒண்ணும் கஷ்டப்படல. ஆனா அந்த வீட்ல அவங்க இருக்கிறதில்ல. சேர்ந்து வாழதான் இல்ல ஒற்றுமையா இருக்கும். இருக்கிறதில்ல. அதாவது அவங்களே இருக்கிறதில்ல. அதாவது இப்ப சேர்ந்து வாழ்றது அப்புறம், வீட்ல கட்டினவரோ, இல்ல அதுக்கப்புறம் அவரோட புள்ளைங்களோ யாருமே அங்க இருக்கிறதில்ல. கட்டினவரே இருக்கிறதில்ல. அப்புறம் எங்க பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களே அப்ராட் போயிடுறாங்க. அந்த மாரி பண்ணுது இது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வாஸ்து சார்ந்த நெறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.